ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு உளுந்தை பயன்படுத்தி ஒரு இனிப்பு புட்டு தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நான் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1 கப்பு கருப்பு உளுந்து, அதை எடுத்து இந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா உளுந்து கஞ்சி, உளுந்து களி, அந்த உருண்டை ஒன்று போட்டிருப்பேன் நான், கருப்பு உளுந்து மல்லாட்டை எள்ளெல்லாம் பயன்படுத்தி, அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் இந்த பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் மற்ற ரெசிபீஸ்லாம் நம்ம செய்கிறதுக்கு. இப்போ இந்த கருப்பு உளுந்தை இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு இதில் 1க்கு 1/4 பங்குக்கு பச்சரிசி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அதில் 1/4 டம்ளர் வந்து நம்ம வந்து பச்சரிசி. இது எல்லாமே நான் முதல் நாள் கழுவி நிழலில் நல்லா காய வச்சு நல்ல ஈரம் இல்லாமல் எடுத்து இப்போ தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி முதல் நாள் செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கல் மண் தூசி இருந்தால் கூட புடச்சிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப்பு பச்சரிசியை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பொரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு பொரிய அரிசி மாதிரி வர ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்துட்டா போதும். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரவை பதத்துக்கு, ரவையை விட இன்னும் கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா கஞ்சி புட்டுக்கெல்லாம் வந்து அதுதான் வந்து நல்லாயிருக்கும், நல்லா பொலன்னு வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ சேனலில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லா ரெசிபிக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 கப்பு அந்த மாவை எடுத்து நான் வந்து இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து புட்டு மாவெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்போ வெதன்னு இருக்கிற தண்ணி நான் சேர்க்குறேன். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு கூட கம்மியாகவே இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி தெளித்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம புட்டு மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அரிசி புட்டெல்லாம் அதே மாதிரி தான். நல்லா இப்படி பிடிச்சா அழுத்தமாக பிடிக்கணும், உதிர்த்து விட்டோம்னா அழகாக வந்து உதிர்த்து வரணும். அந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை ஆவியில் வேக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஊறட்டும். இப்போ நான் இதே மாதிரி ஒரு ஸ்டீமரில் இதை 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆவியில் துணி போட்டு வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்மளுக்கு தேவையான இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சு காமிக்கிறேன், சர்க்கரை சேர்த்தும் செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான், இதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த ரெசிபியில் வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, வெறும் ஒயிட் சுகர் சேர்த்து சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்ததை நான் 2 பவுலில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே வறுத்த முந்திரியை டிவைட் பண்ணி இதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நெய்யோடே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பூவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி இதுலேயும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை தேவையான ஸ்வீட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஒரு இதில் நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா தேவையான கருப்பு உளுந்து புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வாரம் ஒரு தடவை நம்ம புட்டு ரெசிப்பியில் இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. உளுந்து கஞ்சியும் டெய்லி குடிச்சிட்டு வரலாம். அந்த உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டு வரலாம். இப்படி கருப்பு உளுந்து இந்த மாதிரி அந்தந்த ரெசிப்பியில் செஞ்சு நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.